ஐ ஆம் இன் மதுரை. நான் மதுரையில் இருக்கிறேன். ஆம் அப்படின்னா இருக்கிறேன். இன் மதுரை அப்படின்னா மதுரையில். ஆஸ் அப்படின்ற வார்த்தையை சேர்த்தோம்னா ஆஸ் ஐ ஆம் இன் மதுரை அப்படின்னா என்ன வரும்? நான் மதுரையில் இருப்பதால் அப்படின்னு மாறிடும். ஆஸ் அப்படின்னா இருப்பதால். ஐ ஆம் டாக்கிங். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்போ நான் பேசிக்கொண்டு இருப்பதால் அப்படின்னு மாற்றணும்னா ஆஸ் ஐ ஆம் டாக்கிங். ரொம்ப சிம்பிள். இந்த ஆஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நான் பேசிக்கொண்டிருப்பதால்னு மாறிடும். இந்த ஃபேமஸான சென்டென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூல் டேஸில் லீவ் லெட்டரில் எழுதியிருப்போம். ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். நான் காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதால். ஓகே, ஸோ ஆஸ் அப்படிங்கிறது இருப்பதால் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ இந்த சென்டென்ஸில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. ஐ ஒன் இம்பார்ட்டண்ட் ஒர்க் டூயிங். நான் ஒரு முக்கியமான வேலை செய்து கொண்டிருப்பதால் அப்படின்னு மாற்றணும். கிராமர் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணி உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள். தமிழ் வழி இங்கிலீஷ் சேனலில் இந்த ஃபுல் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.